குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த லெமன் ஜூஸர் லெமன் இல்லை ஆரஞ்சு எதுனாலும் அந்த ஜூஸர் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினேன். ஏற்கனவே உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். எனக்கு இது புதுசு. சரி ட்ரை பண்ணலான்னு நான் அதை எடுத்தேன். இது இப்படி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே இதை போட்டு ஆஹா கொஞ்சம் ஜூஸ் வருது. லெமன் ஜூஸ் எவ்வளோ நல்லதுன்னா, ஜாண்டிஸ் வந்தவங்களோ இந்த லிவரில் ப்ராப்ளம் வந்தவங்களோ இல்லை மற்றபடி நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது கொடுக்கும். எப்படின்னா அதில் வைட்டமின் சி இருக்குது. முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜாண்டிஸ் வந்தவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அந்த லிவரை சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகளில் இது ஒரு வழி. லெமன் ஜூஸ் நம்ம குடிக்கணும். இன்னொரு தடவை அதை போடலாம். வெரி குட். நல்லா நிறைய ஜூஸ் வருது. முக்கியமாக இதுக்கு நீங்கள் சீனி போடாமல் நல்ல வெயிலில் வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி மோர் உப்பு போட்டு குடிக்கும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீலிங் வருமோ அதே மாதிரி இருக்கும். இது லைட்டாக உப்பு போட்டு குடிக்கிறதுனால வெளியே போயிட்டு அந்த வேர்வையெல்லாம் போய் ஒரு மாதிரி எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு சிட்டிகை உப்பு. சின்ன குழந்தைகளுக்குன்னா நீங்கள் இனிப்பு போட்டு கொடுங்க, சர்க்கரையும் கொடுக்கலாம், நீங்கள் தேனும் ஊற்றி கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுங்க. நம்ம பெரியவங்களுக்கு கூடிய வரைக்கும் நீங்கள் உப்பு போட்டே கொடுங்க. சீனி எதுக்கு வேண்டாம்னா, நிறைய பேருக்கு இந்த காலத்தில் சுகர் அது இதுன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தான் நமக்கு ரொம்ப நல்லது. நீங்களே குடிச்சு பாருங்களேன். சீனி போட்ட உடனே வரதை விட நீங்கள் சால்ட்டு போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஃபீலிங் வரும். ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினம் ஒரு தடவை நீங்கள் இந்த லைம் ஜூஸ் நீங்கள் போட்டு குடிக்கிறது எல்லாருக்குமே நல்லது. டிப்ஸ் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச டிப்ஸ் தான் அப்பப்போ ஏன் திருப்பியும் போடுறேன்னா, நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி. எல்லாம் நம்ம மறந்துடும் இருக்கலாம், தினம் செய்யாமலும் இருக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி போடுறது அவசியம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.